பிச்சைக்காரங்கிட்ட 1 ருபீஸ் கேளுங்க, கொடுத்தா 50 ருபீஸா கொடுங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. 50 ருபீஸ் இருக்கு. இந்த 50 ரூபாய் யாருக்கு இன்னைக்கு போகுது தெரியல. வாங்க பார்க்கலாம். தாத்தா 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 ஒரு ரூபாய் இருக்குமா தாத்தா? ஒரு ரூபாய் இருக்குமா? ஒரு ரூபாய் இருக்குமா? ஒரு ரூபாய். இல்லையா? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. போங்க போங்க. ஒரு ரூபாய் இருக்கும். ஒரு ரூபாய் இருக்குமா? ஓ, நீ அப்படி வரியா? இல்லையா? சரி. இந்த வீடியோல மைக் கட் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட போய் 1 ரூபாய் கேட்டிருந்தேன். எடுத்தவொடனே கேட்டவனு பாக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இந்த யாருமே காசே கொடுக்கல இது வரைக்கும். ஒரு நல்ல மனசுக்கு 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள விசாரிச்சு பார்த்தேன். அவங்க வந்து கும்மிடிப்பூண்டியிலேருந்து வந்திருக்காங்க. நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் என்ன ஆசீர்வாதம் செய்து அமிச்சாங்க. அப்புறமா அவங்க கொடுத்த 1 ரூபாய் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தேன். வாங்கவே இல்லை. அங்க வந்து சரி பார்த்து போப்பான்னு சொல்லி அமிச்சாங்க. நானும் வந்துட்டேன். இது வரைக்கும் 200 வீடியோக்கு மேலே பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோ கஷ்டப்பட்ட மாதிரி 3 ஹவர்ஸ் எந்த வீடியோக்கு அழியவே இல்லை. செம்ம கஷ்டம். பெக்கர்ஸை நான் தேடி அலைஞ்சு இந்தியா வல்லரசு நாடாயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். எந்த இதுக்கு ஆளே கிடைக்கல. ஒரு 3 பேர் கேட்டிருப்பேன். 2 பேர் தரவே இல்லை. கடைசியாக ஒரு நல்ல மனுஷன் கும்மிடிப்பூண்டியிலேருந்து கொடுத்தாரு. இதுக்காச்சும் லைக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கய்யா. அப்படியே மறக்காம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பாய்.